ஷூட்டிங் முடித்துவிட்டு நேராக வந்து முதலமைச்சராக பதவியேற்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பதிலடி. அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பற்றியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. டாஸ்மாகில் கட்சி நிதி என முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு திமுக கடும் எதிர்ப்பு. முதலமைச்சரை பேச விடாமல் திமுக உறுப்பினர்கள் கூச்சல், குழப்பம். டாஸ்மாகில் அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. பதிலுக்கு பிறகு நேரம் தரேன், அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. திமுக உறுப்பினர்கள் ஒருமையில் பேசுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேரவையில் குற்றச்சாட்டு. திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க, அங்கிருந்து ஒருமையில் விழித்து பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வாய்ப்பை நீங்கள் சட்டத்திற்கு நான் ஒரே நிமிஷம் பேசுறேன். சட்டத்திற்காக பேசும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்தோம். நாங்கள் அமைதியாக ஒரு 2-3 முறை தான் வந்து அவரு பேசும்போது மினிஸ்டர்கள் நின்னாங்க. டாஸ்மாக் மூலம் கட்சிக்கு போன நிதி தற்போது அரசு கஜானாவிற்கு செல்வதாக முதலமைச்சர் விஜய் மீண்டும் அதிரடி. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என ஆவேச பேச்சு. கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. முதல்வர் உரையின் போதே வெளிநடப்பு செய்த திமுக எம்எல்ஏக்கள். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைப்பதை தாவேக உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழ்நாடு எனவும் புகழாரம். கடந்த ஆட்சிய நிர்வாக குளறுபடி, மின்மாற்றிகளில் பழுது, வேண்டுமென்றே செய்யும் நடவடிக்கைகளால் தற்போது மின்வெட்டு அதிகரிப்பு. அனைத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் மின்வெட்டு முழுவதும் நீக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் உறுதி. மின்வெட்டை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கு என்பதை தாவேக அரசு விரும்பவில்லை. ஆனால் மாநிலத்தின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தாவேக ஆட்சி மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படு மோசமாக இருந்தது. ஈவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என முதல்வர் விஜய் பதிலடி. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. நமக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் என திமுக அதிமுகவை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் விஜய். ஒரு குடும்பம் முக்கியமல்ல, தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் என்பதே தாவேகாவின் நோக்கம் என முதல்வர் பேச்சு. மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிராக யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க.
முதலமைச்சர் விஜயின் பதிலடியுடன் முதல் சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. சட்டப்பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக தாவேக்குவினர் மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். பேரவையில் விசில் சத்தம், இனி ஐட்டம் சாங்கும் இடம்பெறும் என கிண்டல். சில நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு. ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்க. ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்ட் குற்றச்சாட்டு தொடர்பாக விரைவில் வழக்கு தொடரப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கடந்த ஆட்சியில் தரகர்கள் நடமாடிய பேரவையில் தற்போது சாமானிய மக்கள் நடமாடுவதாக பெருமிதம். பொதுத்தளத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி ஃபண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரை விமர்சித்தது போல் இன்று முதல்வர் விஜயை விமர்சிக்கின்றனர். எல்லோருக்கும் ஒரு பாணி இருப்பது போல் முதலமைச்சர் விஜய்க்கென ஒரு பாணி இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எல்லாருக்கும் அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அவருடைய பாணி இருக்கும். நான் என்னுடைய பாணியில் நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில் கலைஞர் மட்டும்தான் பேச முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் எம்ஜிஆர் மட்டும்தான் பேச முடியும். எல்லாருக்கும். கத்தாரில் எரிவாயு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்த சோகம். குடும்ப சூழ்நிலையால் கடல் கடந்து சென்று வேலை பார்த்த இளைஞர்கள் பலியான பரிதாபம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என தகவல். காவிரி கரையோர பகுதிகளில் மழையின் அளவு குறைவு எதிரொலி. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1200 கனஅடியாக நீடிப்பு. விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டு பகுதியில் காருக்கு வழிவிட இல்லை என கூறி ஆம்னி பேருந்து மற்றும் ஊழியர் மீது தாக்குதல். 3 கார்களில் இளைஞர்கள் கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சி காட்சி. பெல்ஜியத்திற்கு எதிரான ஆட்டத்தை கடுமையாக போராடி டிரா செய்த ஈரான். ஏர்கோல் வாய்ப்புகள் அடுத்தடுத்து டிராவிற்கு வித்திட்ட ஈரான் கோல் கீப்பர் விராவனுக்கு குவியும் வாழ்த்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் பிரான்ஸ், நார்வே அணிகள் வெற்றி. ஜோர்டான் அணிக்கு எதிரான போட்டியில் அல்ஜீரியா அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய ஆட்டத்தில் போர்ச்சுகல், உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோதல். ஒரு கோல் அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரலாற்று சாதனை படைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்டு சென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் T20 போட்டிகளில் பங்கேற்க பயணம்.